10th CBSE Max exercise 1.1ல first sum பார்க்குறோம். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு நம்பருமே அதோட ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது 140. ஸோ 140 நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்போ தானே நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா நம்பர்ஸுமே எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அது அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ 2 எடுத்துக்கிட்டோன்னா இந்த நம்பரை அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். பாருங்கள், அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்? 2 × 1. இதுதான் இதோட ஃபேக்டர்ஸு. ஃபேக்டர்ஸ் ப்ரைம் நம்பருக்கு 2 தான் இருக்கும். ஸோ 2 ஃபேக்டர்ஸ், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்னால் அதை காம்போசிட் நம்பர்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா 11 எடுத்துக்கலாம். 11ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். இப்போ அதோட ஃபேக்டர்ஸ் என்னது? அந்த நம்பரும் அது கூட 1. இப்போ புரியுதுங்களா ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு? இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா நம்பர்ஸ்க்குமே அந்த நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 140 இதோட ப்ரைம் நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸால் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 2 இது ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 70. இப்போ இதுலேயே 70 போது கண்டிப்பாக 7 வந்துருச்சு. 7 ப்ரைம் நம்பர் தான். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே 10, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 5. இப்போ 1ன்றது ப்ரைம் நம்பர் கிடையவே கிடையாது. 1ன்றது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 1 அப்படிங்கிறது யூனிக்கான நம்பர். அதனால் நம்ம ப்ரைம் நம்பர்னு அதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ 140 இருக்கு இல்லையா, இதோட ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்ன, ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு எழுத போகிறோம். அப்போ 140 இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸு 2, 7, 2, 5. அப்போ 2 × 7 × 2 × 5. 1 கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஓகே, 1ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸை தான் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கோம். காமனாக ஃபேக்டர்ஸ் எழுதுங்கன்னு சொன்னால் அப்போ 1 எழுதலாம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ 1 எழுதக்கூடாது. அப்போ 140 இஸ் ஈக்குவல் டு 2 × 7 × 2 × 5. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 140 கிடைக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இதோட ப்ராடக்ட் என்னது 140. இப்போ 156க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 156 எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. இது ஈவன் நம்பர்ன்றதால நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 7, அப்புறம் 8. ஸோ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது 3, 9. இப்போது 3 டேபிளால் 13. அப்போது 13ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த 156 அப்படிங்கிற நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். 2 × 2 × 3 × 13. இப்போ 2 × 2 × 3 × 13. இதுதான் இந்த 156ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த நம்பருக்கு நான் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். அப்போ 3, 8, 2, 5. கண்டிப்பாக 5ஆல் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஏன்னா முடிஞ்சிருக்கிறது 5ல் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 5. இப்போது என்ன பண்ணலாம்? 7, இந்த 3 இருக்கு இல்லையா, 6, அப்புறம் 5. ஓகே, நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் 5ஆலே பண்ணுறேன். 5ஆல் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? 1 5s are 5. இது 2, 5 5s are இப்போ இதெல்லாம் தான் அதோட ஃபேக்டர்ஸு. மறுபடியும் 17ஆலே 17 1. இப்போ இந்த நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 3, 8, 2, 5 இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த நம்பர்ஸ் தான். சைடில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே எடுத்து எழுதணும். 5, 5, 3, 3, 17. அப்போ எப்படி எழுதணும்னா 5 × 5 × 3 ×
3 into 17. இதுதான் இந்த நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அடுத்து இந்த நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 5ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஓகே, அடுத்து 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4 3. இப்போ இதை வந்து எதால் டிவைட் பண்ணுறது அப்படின்னா 11ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 1 11 சார் 11 மீதம் 3 13. அடுத்து 13ஆல். ஓகே, இப்போ இந்த நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிடலாம். 5 into 7 into 11 into 13. இதுதான் இந்த நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர்ஸு. சரி, லாஸ்ட்டு ஃபைனலாக இந்த சம். ஸோ இதை வந்து நம்ம எதால் டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் பண்ண முடியாது, 3ஆலையும் பண்ண முடியாது, 5ஆலையும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 17ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போது 17ஆல் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 17ஆல் பண்ணோம்னா 4 3 நெக்ஸ்ட் வந்து 7. இப்போ இதை எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்து வந்து 19ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 19ஆல் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. ஸோ இதை வந்து 23ஆல் தான் பண்ண முடியும். அவ்வளோதான். இப்போ இந்த நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா is equal to 17 into 19 into 23. ஸோ இதான் இந்த நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸு. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ 5 நம்பர் கொடுத்துருந்தாங்க, அந்த 5 நம்பருமே அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட்ன்றது தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்குமே தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டர்ஸோட காம்பினேஷன் இருக்கும். இப்போ 140 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ப்ரைம் ஃபேக்டரோட காம்பினேஷன் இதுதான். இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 7 into 2 into 5 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 140 தான் கிடைக்கும். அதே மாதிரி 2 into 2 into 3 into 13 இதை மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக 156 தான் கிடைக்கும். அப்போ 156 அப்படிங்கிற நம்பரோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் காம்பினேஷன் இதுதான். ஓகே, அதே மாதிரி 140யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் காம்பினேஷன் இதுதான். அப்போது அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸோட காம்பினேஷன் கூட எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் இருக்கும். 140னா இதுதான், 156னா இதுதான். அப்போ அந்த காம்பினேஷனும் யூனிக்காக இருக்கும். ஒரு நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் வரும். ஓகே, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 10th CBSE மேக்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. ப்ரைம் நம்பர்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம். பெரும்பாலும் இந்த சம் நீங்கள் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸோட டேபிள்ஸை மட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம செகண்ட் சம் எப்படி ஈஸியாக பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கும் முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் டியூஷன் வேணும் மேக்ஸுக்கு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம்.